வாங்க. பத்திரிக்கையில் வந்தாச்சா? அவங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க சொல்லுங்க. அங்கேயும் டெலிவரி பண்ண அனுப்பியாச்சு சார். சரிங்க, உங்களுக்கு பேமெண்ட் நான் ஆன்லைனில் கொஞ்ச நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்க, தேங்க்ஸ். மா இன்விடேஷன் வந்திருக்கு. வாவ், மா பத்திரிக்கை சூப்பரா இருக்குமா? டிசைன் வேற லெவல். ராகினி, இதை விட பிரமாதமா உன் கல்யாணத்துக்கு அடிச்சிருவோம். ஷோ, எந்த நேரத்தை என்ன பேசணும்னு தெரியல. இந்த முதல்ல பத்திரிக்கை பாரு. ஏமா இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? இருங்க, அவசரப்பட வேண்டாம். முதல் பத்திரிக்கை நம்ம சாமிக்கு தான் வைக்கணும். கோயிலுக்கு கொண்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டு அப்புறம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். மா நீங்க சொன்ன மாதிரியே பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய லிஸ்ட் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டுமா? ஏப்பா, அம்மா இப்படி போனை உத்து பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்களா? நான் பிரிண்ட் எடுத்து குத்துறேம்மா. அது பண்ணிக்கலாம்டா. ஏமா நீ என்னமா பண்ண போற? அப்பா, போஸ்ட்ல அனுப்ப வேண்டிய பத்திரிக்கை எல்லாம் தமிழன் எனக்கு ஆல்ரெடி அட்ரஸ் அனுப்பிட்டாரு. அம்மா ஓகே பண்ணிட்டாங்கன்னா அதை அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்போ அதெல்லாம் பொறுக்கி எடுத்து போய் போஸ்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. கார்த்தி, நீ தனியா உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னியே, அந்த பத்திரிக்கை எல்லாம் எப்ப வரும்? அது ஈவினிங் வந்துருமா? அதையும் சாமி கிட்ட வச்சு தான் கொடுக்க ஆரம்பிக்கணுமாம்மா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுடா. இந்த பத்திரிக்கை தான் சாமிகிட்ட வைக்கிறோம்ல, நீங்க அடிக்கிற பத்திரிக்கை எல்லாம் நீங்களே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிப்பா, ஓகே. அப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பத்திரிக்கை எல்லாம் தனியா அடிச்சு வச்சிருக்கேன். ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா? அழகா இருப்பாங்களா? வரவங்களா பாதி பேர் டாக்டர். ஏதாவது போய் வலிஞ்சுங்க, அப்புறம் பின்னாடி ஊசி போட்டுருவாங்க. பரவாயில்லையா? வேணாம்மா, நம்ம வேலையை பார்ப்போம். தமிழ் ஏங்க, கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்க போறப்ப சம்பந்தி வீட்டுக்காரங்களும் வரணும். நீங்க பேசுறீங்களா? இப்பதானே உங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பியிருக்கு. முதல்ல பத்திரிக்கை பிரிச்சு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுவோம். சரிங்க, அப்போ பத்திரிக்கை எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வச்சிருவோம். கோயிலுக்கு போகும்போது எடுத்துட்டு போலாம். போலாம். அம்மா ராகினி, நீ என்ன பண்ற? இந்த அட்ரஸ் விட்ற வேலையெல்லாம் இன்னைக்கு நீ பாத்துரு, அப்பதான் ஓரளவுக்கு சீக்கிரம் அனுப்ப முடியும். சரிப்பா. கார்த்தினா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சரியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவேன். நாளைல இருந்து நானும் பத்திரிக்கை வைக்க போகணும், சரியா? ஓகே. How is it, Vasu? Ma, it's really nice, Ma. I love this invitation. ஆமாமா, சூப்பரா இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் எப்பமா ஆரம்பிக்கலாம்? முக்கியமானவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். மினிஸ்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க சொன்னே, என்னாச்சு? சாரி மாம், ஐ ஃபர்கட் இட். ஈவினிங் 4 o'clock அப்பாயின்மெண்ட். மெம்பர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, எத்தனை பேர் வேணாலும் வரலான்னு மினிஸ்டர் சொன்னதா பிஎஸ் சொன்னாரு. நாம வரோம்னா எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க? ஆனா தனியா போனா நல்லா இருக்காது. கார்த்திகோட அம்மா அப்பா வரணும். Think of the devil and the devil appears. பேசுங்க மம்மி, அவங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வந்திருக்கோம்ல. யா, அவங்களையும் மினிஸ்டர் வீட்டுக்கு இன்வைட் பண்ண மாதிரி ஆயிடும். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சம்பந்தியம்மா. இன்விடேஷன்லாம் வந்துச்சுல்ல, எங்களுக்கு இப்பதான் டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. இங்க வந்துருச்சு, பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சது இருக்கட்டும், முதல்ல கல்யாண பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அதை சொல்லுங்க. ஆமா, அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்த உடனே ஐ லவ் திஸ் இன்விடேஷன் சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷங்க. எங்க குடும்பத்துல முதல் பத்திரிக்கை கோயில்ல வைக்கிறது பழக்கம். அதான் கோயிலுக்கு போலான்னு இருக்கோம், நீங்களும் வந்துருங்க. எதுக்குங்க தொட்டதுக்கெல்லாம் 2 குடும்பமும் சேர்ந்து கலந்து ஒன்னா பண்ணிக்கிட்டு? இது வரைக்கும் பண்ணியாச்சுல்ல, நீங்க சாமி கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிங்க. ஆதி, மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்குன்னு சொன்ன? எப்படியும் இன்னைக்கு பத்திரிக்கை வந்துருன்ற நம்பிக்கையில மினிஸ்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அவரும் கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் அவருக்கு தான் வைக்கணும். நல்லது நல்லது, நடக்கட்டும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்பவே சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சிருங்க. நான் மினிஸ்டர் வீட்டு அட்ரஸ் அனுப்புறேன். ஷார்ப்பா 3:30க்கு அங்க வந்துருங்க. நானும் ஆதியும் வசுவும் அங்க வந்துடுறோம். 2 குடும்பமும் சேர்ந்து மினிஸ்டரை இன்வைட் பண்ணாதான் மரியாதையா இருக்கும். நீங்க ஷார்ப்பா 3:30க்கு வந்துருவீங்கல்ல? என்னங்க திடுதுப்புன்னு இப்படி சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கேட்டு சொல்றேன். என்னாச்சு? அம்மா, அவங்க கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்க நம்மளை போக சொல்லிட்டாங்க. அவங்க முதல் பத்திரிக்கை ஏதோ மினிஸ்டருக்கு வைக்கணுமா. 4 மணிக்கு நம்மள வர முடியுமான்னு கேக்குறாங்க. நமக்கு வசதிப்படுமா? இது பாருங்க, பத்திரிக்கை கூட கோயிலுக்கு போகாம வீட்டுல வச்சு சாமி கும்பிடலான்னு வச்சுக்கோங்க. மனுஷங்களுக்கு வைக்கிற முதல் பத்திரிக்கைன்னு பார்த்தா தாய் மாமனுக்கு தானே வைக்கணும். நம்ம அண்ணன் வீட்டுக்கு போனமேங்க.
இதை நான் மறந்துட்டேன் பாரு. இப்ப என்ன, மினிஸ்டருக்கு முதல் பத்திரிக்கை வைக்கணும்னா அவங்க ஃபேமிலியோட அவங்க போயிட்டு வரட்டும். அவங்களுக்கு எப்படியோ, நமக்கு நம்ம சொந்த பந்தம் தான் முக்கியம். நாம நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும். அதுதான் சரியா வரும். சரி, நான் அவங்ககிட்ட சொல்லிடுங்க. சம்மந்தியம்மா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் எல்லாம் காதுல விழுந்துச்சு. நீங்க வர வேண்டாம். உங்க இன்விடேஷன்ஸ் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. எங்க இன்விடேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சரிங்கம்மா. வசு, நீங்க 2 பேரும் போய் யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்ன்ற லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே மாம். சரி சரி, நல்லது நல்லது. அப்படியா? அந்த அம்மா ஃபோன் கட் பண்ற சத்தம் அங்க வரைக்கும் கேட்டுச்சு. பரவாயில்ல, அது அவங்களோட குணம். அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நாம நம்மளோட வேலையை பார்ப்போம். போங்க. என்னமா நீ சொன்னா கேளுமா, இத போடுமா? வேண்டாம் விடு. எதுக்குமா அதெல்லாம்? மாமா வீட்ல இருந்து பத்திரிக்கை வைக்க தானே வராங்க. அவங்க முன்னாடி எதுக்காக நான் செயின்ல போட்டு நிக்கணும்னு சொல்றேன்? விடு. மது, மது, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. மது, நீ அழுது வடிச்சுக்கிட்டு நின்னா என்னமோ நமக்கு சம்மந்தம் கிடைக்காம வருத்தப்படதான் நினைப்பாங்கல்ல. அதனாலதான் போட்டுக்க சொல்றேன். என் பொண்ணு இன்னும் சீரும் சிறப்புமா தான் இருக்கான்னு அவங்க கிட்ட நான் காட்ட வேண்டாம். அதுக்காக தான் சொல்றேன், நீ போட்டுக்கம்மா. மா, உன் ஈகோக்காக என்ன வச்சு கேம் ஆடாத. எனக்கு இது பிடிக்கல. விடு. வாயா மூடுறி, எனக்கு எல்லாம் தெரியும். போட்டுக்கோ. போடு. வேண்டாமா. இப்படி வாயா. வெளியில மாமா. போ. கோது மாமா, மாணிக்கா, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க மாமா. மது, நல்லா இருக்கியாமா? வேலையெல்லாம் நல்லா போதா? நல்லா இருக்கேன் அத்தை. ஒர்க்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு அத்தை. மது, நீ வேலையில சேர்ந்து 3வது மாசமே 12,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டாங்கல்ல, அத உங்க அத்தை கிட்ட சொல்லு. ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ நல்லா இரு. அத்தை, இதெல்லாம் நீங்க கொடுத்த படிப்பு, நீங்க கொடுத்த வாழ்க்கை. ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்றப்பவும் சம்பளம் வாங்குறப்பவும் உங்களையும் மாமாவையும் தான் நினைச்சு பாக்குறேன் அத்தை. அந்த நன்றி உணர்ச்சி உனக்காவது உன் மனசுல இருக்கே, அந்த வகையில சந்தோஷம்தான். அத்தை, தப்பா நினைச்சுக்காதீங்க. மாமாவை கல்யாணம் பண்ணிக்காததுனால நான் ஒன்னும் பெரிய வில்லியோ ராட்சசியோ இல்ல. நான் வந்து ஒரு சாதாரண. போதும் மது, அத பத்தி பேச வேணாமே. என்னங்க, வாங்க சேர்ந்து நில்லுங்க. அவசியம் குடும்பத்தோட வந்து முன்ன நின்னு கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா பிரமாதப்படுத்திடலாம். சரிங்க. இதங்க வைமா. மது, நீயும் வந்துருமா. கூச்சப்பட்டுக்கிட்டு வராம இருந்துராத. பரவாயில்ல, நீ பெரிய இடத்து சம்பந்தம் தானா வந்து சேர்ந்திருக்கு. உங்களுக்கு பெருமை தானே? இதுல நாங்க பெருமைப்பட்டுக்க ஒண்ணுமே இல்ல. அவனா காதலிச்சா அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா வசு ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு நல்ல மருமக எனக்கு கிடைச்சிருக்கா, அதான் எனக்கு சந்தோஷம். உங்க வருத்தம் எனக்கு புரியுது நீ. பெரியவனுக்கு இதே மாதிரி ஒரு சம்பந்தம் அமைஞ்சிருந்தா உங்க முகத்துல இன்னும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். என்ன பண்றது, சீக்கிரம் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா புத்திசாலித்தனம். இதா, அந்த கவலை உனக்கு எதுக்கு? அதெல்லாம் கோத பாத்துக்கோ, நீ பேசாம இரு. ஏங்க, அவனுக்கு பொண்ணு அமையலங்கிற வருத்தம் எனக்கு இருக்காதா? பாவம், அவனுக்கு நினைச்ச மாதிரி பொண்ணு அமையுதோ இல்லையோ, ஆண்டவன் அவன் தலையில என்ன எழுதி வச்சிருக்கானோ தெரியலையே. என்ன நீ அப்படி சொல்லிட்டீங்க? நீங்கெல்லாம் பரிதாபப்படுற நிலைமையிலேயே அவன் இல்ல. அவன் நல்லதுதான் நினைப்பான். அவனுக்கும் கடவுள் நல்லதுதான் அள்ளி தருவாரு. அவனுக்கும் அருமையான இடமா தான் நாங்களும் பார்த்து வச்சிருக்கோம். நீ என்ன? ஏங்க, எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல தாய் மாமனுக்கு தானே சொல்லணும். அத சொல்லிடுவோம். அண்ணே, MBA படிச்ச பொண்ணு, சாமியே முடிவு பண்ணி என் கண்ணில் காட்டின பொண்ணு கிடைச்சிருக்கு. என்ன நீ, நான் சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்றதுக்காக சொல்றீங்களா இல்ல நிஜமாவே பாத்திருக்கீங்களா? இதுல பொய் சொல்ல என்ன வேண்டியிருக்கு? அறிவான பொண்ணு, அழகு இருக்கு, குணம் இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, மனசுக்கு நிறைஞ்ச பொண்ணா இருக்கா. என்ன ஒண்ணு, இந்த கல்யாணம் முடிஞ்சதும் அத பத்தி பேசலான்னு இருக்கும், அவ்வளவுதான்.
அடேயப்பா, கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து பத்திரிக்கையில அவ பேரை தமிழ் பேர் பக்கத்துல MBAங்கிற பட்டத்தோட போட்டு உங்ககிட்ட கொடுக்க வருவோம். அந்த கல்யாணத்தையும் நீங்க 2 பேரும் முன்ன நின்னு நடத்தி கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு. இதே வீட்ல வச்சு உன் பையனுக்கு படிச்ச பொண்ணா கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு போனல, அந்த வார்த்தை நிறைவேற்றி காட்ட போற பாரு, அதாம்மா பெரிய சந்தோஷம் எனக்கு. சரி, வரேன் வரேன்னு. மது, நாங்க எதையுமே மனசுல வச்சுக்கல. நீயும் எதையும் மனசுல வச்சுக்காம கல்யாணத்துக்கு வந்துரு, சரியா? சரிங்க அத்தை. மாமாவுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிட்டாங்கல்ல, இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். நான் கோதமா சொன்னபடி செஞ்சு காட்டுவேன். வரேம்மா. அட்டா மாணிக்கா. சரி மாமா. ஏமா என்ன நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு வந்துட்ட? அந்த பொண்ணை கோயில்ல பார்த்த, நல்லா இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்ட, அதுக்காக இப்படியா? இதுல என்னங்க இருக்கு? அதுக்கு இல்லம்மா, அந்த பொண்ணுகிட்ட பேசல, அவங்க அப்பா அம்மா யாரு, அந்த குடும்பம் எப்படி, எதுவும் நமக்கு தெரியாது. அட, நம்ம பையன் கிட்ட பேசணுமானா அதுவும் கிடையாது. அதுக்குள்ள நீ பாட்டுக்கு ஜம்மமா இப்படிலாம் பேசிட்டு வந்துட்ட. நாளைக்கு ஏதாவது தப்பா போச்சுன்னா மேல மேல அசிங்கமாயிடாதா கோத? இல்லங்க, நிச்சயமா அண்ணி தூண்டு விட்ட ஆத்திரத்துலலாம் நான் இதை பேசல. என்னோட உள் மனசு அவதான் என்னோட மூத்த மருமகன்னு சொல்லுது. மனசுல 200% நம்பிக்கை இருக்கு. இது சாமி காட்டின சம்பந்தம். நிச்சயமா இது நடக்கும். வாங்க போல. இந்தாங்க காஃபி. வை வை. வாங்கம்மா, வா வசு. நீங்க மினிஸ்டர் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போயிருக்கிறதா சரளா சொன்னா. சரி, நிதானமா வேலையை முடிச்சுட்டு வருவீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மினிஸ்டர் வீட்டுக்கு நல்லபடியா பத்திரிக்கை வச்சிட்டீங்களாமா? வசு, நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே. சரிம்மா. அம்மா, என்னாச்சுமா? உங்க முகம் இவ்ளோ டல்லா இருக்கு. அந்த கோதை ஏதாவது வேலையை காமிச்சிட்டாளா? ரொம்ப இரிட்டேட் பண்றான். மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். முதல் இன்விடேஷன் அவருக்கு வைக்கணும். நீங்களும் குடும்பத்தோட வாங்கன்னு இவளை கூப்பிட்டா அவளுக்கு டைம் இல்லையா. சாமிக்கு வச்சுட்டு தாய் மாமனுக்கு பத்திரிக்கை வைக்கிறது தான் முறையாம். என் கூட மினிஸ்டர் வீட்டுக்கு வர முடியாதுன்ட்டா. அம்மா, அவ என்ன செய்வா? சாஸ்திரம் சம்பிரதாயம்னு ஊறி போயிருக்கா. அதெல்லாம் அவ பார்க்க தானே செய்வா. அதனாலதான் எங்க வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனா. தாய் மாம? ஓ, உன் ஹஸ்பண்ட் தானே கார்த்திக் தாய் மாம. அத நான் மறந்தே போயிட்டேன். அத விடுங்கம்மா. அவ எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்ததுல ஒரு பெரிய விஷயம் தெரிய வந்தது. தெரிய வந்தது என்ன? நானே அவ வாயை பிடுங்கி விஷயத்த கறந்துட்டேன். என்ன விஷயம்? அவ தமிழுக்கு பொண்ணு பாத்துட்டாளாமா. கூடிய சீக்கிரம் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா. ரியலி? ஆமாமா. அந்த பொண்ணும் சாதாரண பொண்ணு இல்லையா. அவளும் MBA படிச்சிருக்காளா. நம்ம பாப்பாவுக்கு சமமான படிப்பு. மூத்த மருமகளா வேற வராளா. வீட்டுக்குள்ள அவ கைதான் ஓங்கி இருக்க போகுது. பொண்ணு யாரு என்னன்னு விவரம் கேட்டியா? நானும் வாயை புடுங்கி பார்த்தேன். ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்னுட்டாமா. ஆனா என்னால அந்த பொண்ணு யாருன்னு கெஸ் பண்ண முடியுது. உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? இன்னும் நீங்க 2 நிமிஷம் அந்த ஜவுளி கடையில இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அவ தெரிஞ்ச பொண்ணா இருந்திருப்பா. நம்ம துணி எடுக்க போனப்போ நீங்க டக்குன்னு கிளம்பி போயிட்டீங்கல்ல, அப்பதாமா அந்த பொண்ணு வந்தா. அப்படியே அவளை கட்டிக்கிறதும் ஒட்டிக்கிறதுமா. போத என்னமா டிராமா போட்டா தெரியுமா? அத்தனை பேருக்கும் Dress செலக்ட் பண்ணது கூட அவதாம்மா. பசங்க சொன்னாங்க. பட் அந்த பொண்ண மருமகள் ஆக்கிக்கிற அளவுக்கு கோதைக்கு பிடிக்குதா என்ன? ஐயோ, அத நீங்க நேர்ல பாத்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவ பெத்த பொண்ண கூட அப்படி கொஞ்சம் நான் பார்த்ததில்லமா. அவளுக்கு 1க்கு 2 Dress எடுத்து கொடுத்தானா பாத்துக்கங்களேன். கன்ஃபார்மா அவதான் உனக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிள்மா. அன்னைக்கு அந்த பொண்ண வழி அனுப்பிட்டு ஜவுளி கடையில இருந்து படி இறங்கல. அவ MBA படிச்சிருக்கா, அவ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ, அது இதுன்னு ஒரே அவளை பத்தின புராணம் தான். இப்போ எங்க வீட்டுக்கு வந்தப்ப தமிழுக்கு வரப்போற பொண்ணு MBA படிச்சிருக்கான்னு சொல்றா. அப்போ அந்த பொண்ணா தானமா இருக்கணும். நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது ஒன்னே ஒண்ணுதாம்மா. தமிழுக்கு வரப்போற பொண்ணு நம்ம பாப்பாவுக்கு ஈக்குவலா படிச்சிருந்தா கூட அது பாப்பாவோட பொசிஷனுக்கு ஆபத்து. போத என்னடான்னா என்னமோ சவால் விடுற மாதிரி இந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு போறா.
நினைச்சதை நடத்தி காட்டுறதுல கோத வில்லாதி வில்லி பாத்துக்கோங்க. நீங்க என்னம்மா சொன்னீங்க? அந்த வீடு நம்ம பாப்பாவோட ராஜ்யமா மாறணும், அந்த தமிழுக்கு நீங்க பாக்குற பொண்ணுதான் பொண்டாட்டியா வரணும், அப்பதான் நீங்க நினைச்சதை நடத்தி காட்ட முடியும்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப அந்த கல்யாணம் நடந்ததுன்னா அது உங்களுக்கு அவமானம் தானேமா? என்ன மீறி அப்படியெல்லாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை எடுத்துக்கோ. தமிழுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கார்த்திகை கல்யாணம்னு சொன்னான். அதை உடைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்ல, அதே மாதிரி தான் இதுவும். அந்த கோதைக்கு மூத்த மருமக யாருன்ற முடிவை நான் தான் எடுப்பேன். கோதை எந்த பொண்ணை வேணா பார்த்து வைக்கட்டும், ஆனா நான் நினைக்கிறது தான் அங்க நடக்கும். அப்பாடா, இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. இத சொல்றதுக்கு தான் நான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன். இப்ப எனக்கு தெம்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருங்க, நான் சரளா கிட்ட உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுக்க சொல்றேன். சரளா, தமிழ், ஹலோ சரஸ்வதி, படுத்துட்டியா? எங்க நீ தூங்கி இருப்பேன்னு நினைச்சேன். எங்கங்க தூங்குறது? கல்யாணத்தை நினைச்சாலே எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஏ, நீ எதுக்காக பயப்படணும்? நாங்க தானே டென்ஷன் எடுத்துக்கணும். இல்லைங்க, கல்யாணத்துக்கு வந்தே தீரணும்னு அத்தை சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கணும்ல, அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் விட ஒரு மேட்டரா? இங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்தது? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. சரஸ்வதி அப்படி, சரஸ்வதி இப்படின்னு ஒரே ஓம் புராணம் தான் போயேன். வசுக்கும் ராகினிக்கும் உன்னை அவ்வளோ பிடிச்சு போச்சு. எங்க அம்மா உன்னை பத்தி பேசுறப்பலாம் எங்க அப்பா அப்படியே ரசிச்சு பாக்குறாரு தெரியுமா? எல்லார் மனசுலயும் கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிட்ட சரஸ்வதி. நீ அப்படியே எங்க வீட்டுக்கு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு மட்டும் என்னவா, ஜவுளி கடையில இருந்து நேரா உங்க வீட்டுக்கே வந்துடணும் போல இருந்தது. ஆனா நினைச்சதெல்லாம் நடக்கணுமே. துணி எடுக்க வா வான்னு சொன்னப்போ நீ எவ்வளவு தயங்கின. இப்ப என்னாச்சு? நீ வந்ததுக்கு அப்புறம் நல்லது நடந்துச்சுல. இதுக்கு தான் எங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் இனிமே நீ கண்டிப்பா கலந்துக்கணும். புரியுதுங்க, ஆனா இந்த பாராட்டுக்கெல்லாம் நான் தகுதியானவதானா? ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? பின்ன நமக்கு நடுவுல எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி வளர்த்து வச்சிருக்கோம். என்னோட உண்மையான படிப்பை பத்தி அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த பொய்ய நீ சொன்னியா? இல்ல, ஆனாலும் அந்த பொய்ய நீயும் சொல்லல, நானும் சொல்லல. யாரும் திட்டம் போட்டு அதை செய்யல. அது தானா நடந்துச்சு. அம்மாவும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல என்ன இருக்கு? இருந்தாலும் பயமா இருக்குங்க. தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரஸ்வதி. நம்ம லவ்ல அந்த சாமி நம்ம கூடவே வந்திருக்கு. இந்த பொய்யும் அந்த சாமி தான் சொல்ல வச்சிருக்கு. நீ கவலையப்படாத. அந்த அம்மன் கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவா. என்ன நம்பு. சரிங்க. அப்புறம் நீ கல்யாணத்துக்கு ஒரு விஷயமா ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். உன்னை நான் நேர்ல மீட் பண்ணணும். நாளைக்கு கோயிலுக்கு வந்துறியா? ஆனா நாளைக்கு நான் பாட்டியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமே. பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அப்புறம் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமா கோயிலுக்கு வா. நான் உன்னை நேர்ல மீட் பண்ணி பத்திரிகை கொடுக்கணும். ஏங்க, எனக்கு தனியா இன்விடேஷன் தரணுமா? அதுவா முக்கியம்? நான் உன்னை நேர்ல பார்க்கணும். அதான் முக்கியம். தமிழ், ஒரு நிமிஷம். உங்க அப்பா கொடுத்த வாக்குறுதி அதானே? இந்த பாரு, லவ்ல கொடுத்த வாக்குறுதியை மீறது தான் கரெக்ட்னு உங்க நொண்ண நமைச்சு இருக்கான்ல, அவன் சொன்னான். அவன் சொல்ற எந்த விஷயத்த நான் ஏத்துப்பேனோ இல்லையோ, இந்த விஷயத்த கண்டிப்பா ஏத்துப்பேன். நாளைக்கு நீ கண்டிப்பா வர. வந்தே ஆகணுமா? இந்த பார், கல்யாண வேலை ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஃபோன்ல கூட பேசிக்கவே முடியாது. நாளைக்கு நீ கண்டிப்பா வரணும். ப்ளீஸ். சரி, பாட்டியோட செக்கப்பை முடிச்சுட்டு அவங்கள வீட்டுல விட்டுட்டு நான் வரேன். அப்பா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உன்னை ஒத்துக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு பத்தியா? சரிங்க, நாளைக்கு கோயில்ல பேசலாம். நான் கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில இருந்துட்டு வரேன்னு சொன்னேன்.
இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்தேன் மொத்த குடும்பமும் என்ன தேடி மேலே வந்துடும். சரிங்க, வச்சிருவா. பாய். குட் நைட்.